புதுசா நாய் வளர்க்கவங்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம கமெண்ட் சொல்லி கொடுக்கறது, எப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப டவுட்டா இருக்கும். அது ஒன்றும் வேற பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. டாக் மனுஷன் மாதிரி தான் டாக்கும் பாத்தீங்கன்னா, அவனுக்கு நம்ம பிடிச்ச விஷயத்த அவன் கையில வச்சுட்டு இதை பண்ணுன்னு சொன்னா அவன் கண்டிப்பா பண்ணுவான். இந்த ட்ரைனிங் பர்பஸ்க்காக நம்ம டாக் ஃபுட்டோ இல்லை டாக் பிஸ்கட்டோ நம்ம எதையோ ஒன்று எடுத்துக்கலாம். சிம்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் டாக் ஃபுட்டு கையில் எடுத்துருக்கிறேன். இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் பாருங்க. சிம்பா ஜம்ப், சிம்பா குடிக்காம் ஜம்ப். இது வந்து குட்டி குட்டி பீஸா இருக்கறனால அவனால கரெக்டா கேட்ச் பண்ண முடியல. இப்போ இவனுக்கு வந்து ஒரே இடத்துல வெயிட் பண்ண வைக்கிற ட்ரைனிங் வந்து எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. சிம்பா சிட், சிட் டவுன். உட்கார்லங்க பட்சத்துல நம்ம கொஞ்சம் முன்னேறி போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் கீழே உட்கார்ந்துருவான். சிம்பா குட் பாய், வெயிட் சிம்பா வெயிட். சப்போஸ் அவன் எந்திரிச்சு வந்துட்டான் அப்படின்னா நீங்க அவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. அப்பதான் வந்து அவனுக்கு புரியும் நம்ம உட்கார்ந்துருந்தாதான் வரும்னு சொல்லிட்டு. நோ நோ, கம் கம், சிட் டவுன், சிம்பா சிட். இந்த மாதிரி கையை அவனுக்கு ஏதாவது ஒன்று சிக்னல் காமிச்சு பழக்குங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கையை அவனுக்கு நேரம் அப்படி காட்டுவேன் வெயிட்னு சொல்லிட்டு. சோ வெயிட் 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 வெயிட். பாருங்க நான் எவ்வளவு நேரமா வெயிட் வெயிட்னு சொல்றேன். நான் வெயிட் சொல்றத வந்து அவனுக்கு அந்த வார்த்தை நல்லாவே புரியுது. இப்ப பாருங்க நான் என்னோட கமெண்ட்காக வெயிட் பண்ணுவான். சிம்பா குட்டி கம் ஜம்ப். அவனுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸா இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு கேட்ச் பிடிக்க ஈஸியா இருக்கும். இது குட்டியா இருக்கிறதுனால அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சிம்பா ஈட். ஓகே, இப்ப பாத்தீங்க கையை தான் வைக்கிறேன், வேகமா சாப்பிட்றான். இருந்தாலுமே என் கையை வந்து அவன் வந்து ஹார்டா கடிக்கவோ, அவன் சாப்பிடுற போது அவன் பல்லு வந்து எனக்கு ஹார்டா படல. ஏன்னா அவன் வந்து கடிக்காத மாதிரி அவனுக்கு அதுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து எப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன். ஓகே, இப்ப நம்ம சிம்பாக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்தோங்கிறத பார்த்தோம். நீங்க உங்க டாக்கு வந்து நீங்க எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வேற எப்படிலாம் இவனை ட்ரெயின் பண்ணலாம், இல்ல இவன மாதிரி இவனோட சிம்பாவோட ஃபன்னி வீடியோஸ்லாம் நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நிறைய பேர் லைக் பண்றீங்க. இன்னும் சிம்பா வச்சு எந்த மாதிரிலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் என் சிங்கக்குட்டி சிம்பாவும். டாடா பை பை, see you.